ரைட் ஓகே. பாருங்க பிள்ளைகள், கொஸ்டின் நம்பர் 9 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 9 ரைட். சில 40 கிலோகிராம் திணிவுடைய கூண்டானது 80% திறன் கொண்ட மின் மோட்டார் ஒன்றினால் 1200 மீட்டர் உயரத்துக்கு 2 நிமிட நேரத்தில் உயர்த்தப்படுகிறது. இதற்கு தேவைப்படும் வலியாது அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ரைட். சோ கொஸ்டின் நம்பர் 9 பாருங்க. ரைட். அப்ப 40 கிலோகிராம் திணிவுடைய கூண்டு இல்லையா? ரைட். ஒரு கூண்டு 40 கிலோகிராம் திணி உடையது என்று சொல்றார். ரைட். இது 80% திறன் கொண்ட மின் மோட்டார் இல்லையா? 80% எஃபிசியன்சி உடைய ஒரு மின் மோட்டரால எவ்வளவு உயரத்துக்கு? 1200 மீட்டர் உயரத்துக்கு என்ன செய்யப்படுதான்? உயர்த்தப்படுகிறது. ஸோ அதுக்கு அடுத்த டைம் 2 நிமிடம் என்று சொல்ல 2 மினிட்ஸ்ல உயர்த்தப்படுது. அப்ப தேவைப்படுகிற வலி என்ன என்றுதான் கேள்வி. தேவைப்படுகின்ற வலு என்ன என்றுதான் கேள்வி இல்லையா? அப்ப எங்களுக்கு தெரியும் வலுவுக்குரிய சமன்பாடு என்ன? வலுவுக்குரிய சமன்பாடு வலு பவர் சமன் வேலையின் கீழ் நேரம். சோ இதான் வலுவுக்குரிய சமன்பாடு இல்லையா? அப்ப இவர் சொல்றார் பாருங்க, 80% திறன் கொண்ட மின் மோட்டார் இல்லையா? 80% திறன் கொண்ட மின் மோட்டார்னா அவர வலு எப்படி சொல்லுவோம்னா இல்லையா? அப்ப அவர வலு எப்படி? 100ன் மேல் 80 தர சோ பின்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது 80% திறன் கொண்ட மோட்டார் அப்படி என்றால் எங்களுக்கு தெரியும் என்ன, 100ன் மேல் 80 தர வேல்யூ, அவர வேல்யூவைத்தான் அவர் நார்மலா இப்படி வேல்யூடையது என்றதுதான் அந்த மீன் மோட்டரோட பொருள் இல்லையா? ரைட். அப்ப நாங்க போட்டுக்கொள்ளும் இந்த இடத்துல இப்படி 80% திறன் கொண்ட மின் மோட்டர் என்று சொல்லப்படுகிறாங்க. ஸோ அதனுடைய வலுவை மென்ஷன் பண்ணிக்கணும். 100ன் மேல் 80 தர அதனுடைய வலு. ரைட். இது செய்த வேலை என்ன? இது எவ்வளவு வேலை செய்யுது? இது எவ்வளவு வேலை செய்யுது? அப்ப எங்களுக்கு தெரியும் நார்மலா 400 கிலோகிராம் அப்படின்னு சொன்னா, ஸோ இவர் 400 நியூட்டன் விசை கீழே தாக்கும். ஸோ அப்ப இதுக்கு சமனான ஒரு விசை என்ன செய்யும்? மேலுக்கு 400 நியூட்டன் விசைய அந்த மின் மோட்டார் இந்த 40 கிலோகிராம் திணிவுக்கு பிரயோகிக்க வேண்டும். எவ்வளோ தூரத்துக்கு? 1200 மீட்டருக்கு. அப்ப 1200 தர 400 கீழே எவ்வளவு நேரம்? 2 நிமிடம் என்றா நாங்க செகண்ட்ல மென்ஷன் பண்ணணும். 1 நிமிடம் 60, அப்ப 2 நிமிடம்னா 120. ஸோ அப்ப 60ஆல பெருகி கொடு. சரிதானே? இப்ப இந்த இடத்துல பாருங்க, செய்யப்பட்ட வேலை எங்களுக்கு தெரியும் பொருளோட 40 கிலோண்டா 400 நியூட்டன் தாக்கும். இப்ப 400 நியூட்டன் கீழே தாக்கிக்குள்ள 400 நியூட்டனுக்கு சமனான ஒரு ஃபோர்ஸை மின் மோட்டர் என்ன செய்ய வேணும்? அந்த கூண்டுக்கு மேல் நோக்கி பிரயோகிக்கணும். இப்ப 1200 மீட்டர் உயரத்துக்கு 400 நியூட்டன் ஃபோர்ஸ் பிரயோகிக்கப்படக்குள்ள செய்யப்பட்ட வேலை ஸோ இன்ட்டு வரும் எவ்வளவு நேரம்? 2 தர 60. ரைட். ஸோ அப்ப இதை சுருக்கினோம்டா எங்களுக்கு அந்த மின் மோட்டரோட வேல்யூ வரும். மின் மோட்டரோட வேல்யூ வரும். ரைட். ரைட். மின் மோட்டரோட வேல்யூ வரும் பாருங்க. ஸோ அப்ப சுருக்கினால் சொல்லுங்க பாப்போம் எப்படி வரும்? சுருக்கிக்குள்ள இதுல ஒரு சைஃபர், இங்க ஒரு சைஃபர், 2 12, இங்க 12. ஸோ இது மேலுக்கு போனா பிஎஸ்சி ஈக்குவல் இங்க 4000 மேலுக்கு இருக்கும் இல்லையா? மேலுக்கு 4000. ரைட். தர 100 கீழுக்கு எல்லாம் சுருக்கப்பட்டுட்டு. ரைட். எல்லாம் சுருக்கப்பட்டுட்டு கீழுக்கு இப்போ 80 வரும். இதுவும் இதுவும் சுருக்கப்படும். அப்போ இங்க 8ம் 40 சுருக்கப்பட்டா 5. அப்போ 5000 வரும். 5000 வேட். அப்படி இல்லைன்னா 5 கிலோ வேட்னு வரும். ரைட். ஸோ இதுல இப்படி கொடுத்துருக்கார். கிலோ வேட்ல தான் ஆன்சர் இருக்குது. 5 கிலோ வேட் எத்தனையாவது ஆன்சர்? 5 கிலோ வேட். ஸோ அப்போ எங்களுக்கு தெரியும் ஆன்சர் 2. ரெண்டாவது ஆன்சர். ஆன்சர் 2. சின்ன ஒரு கொஸ்டின் இல்லையா? வலி பவரோட சார்ந்த ஒரு கொஸ்டின். ரைட். பவரோட சார்ந்த ஒரு கொஸ்டின். ரைட். அப்ப நார்மலா நாங்க இதை ஸோ இப்படி செஞ்சு கொள்ளையிலும் அதான் வலுவுக்குரிய தொடர்பு எழுதுவோம். எங்கள்கிட்ட கேட்டது மின் மோட்டர வலு என்ன, தேவைப்படுகிற வலு என்னன்றதுதான். 80% திறன் கொண்டது. 80% திறன் கொண்டது. ஸோ இப்படி ஒரு வேலையை செய்து இல்லையா? ஸோ அப்ப அவர வலி என்னவாக இருந்திருக்கும் என்றதுதான் எங்களோட கேள்வி. தேவைப்படுகிற வலு. இப்ப நாங்க என்ன 100ன் மேல் 80 தர அவர வலு, அதாவது 80% திறன் கொண்டது என்றா அதில் வலுவை இப்படித்தான் மென்ஷன் பண்ணுவோம். அது செய்த வேலையின் கீழ் எடுத்த நேரம் போடைக்குள்ள எங்களுக்கு ஆன்சர் நார்மலா வரும். அப்படி இல்லைன்னா நாங்க இந்த கொஸ்டினை இன்னொரு விதமா அணுகிலும். எப்படி? நார்மலா எங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த இடத்துல நார்மலா நாங்க பார்த்துக்கொள்வோம் என்ன,
திறன் இல்லையா, திறன் என்றது நீங்க திறன் எஃபிஷியன்சி. ஸோ அதுக்குரிய என்ன தியரி படிக்கைக்குள்ள திறன், அதுக்குரிய தியரி படிக்கைக்குள்ள எப்படி படிப்பீங்க சொல்லுங்க, எப்படி படிக்கிற நம்மளா என்ன அவுட்புட் அவுட்புட் வேல்யூவின் கீழ் இன்புட் வேல்யூ தர 100. இதுதான் திறனுக்கான கோவை இதுதான் இல்லையா. அதாவது எஃபிசியன்சி நீங்க திறன் படிக்கைக்குள்ள நோமலா என்ன, அதாவது பயப்பு வலுவின் கீழ் பெயப்பு வலு தர 100 அப்படி என்று படிப்பீங்க இல்லையா. சோ அப்ப இந்த இடத்துல கேட்டிருக்காரு எங்கள்கிட்ட பாருங்க, இதற்கு தேவைப்படும் வலு என்றா இன்புட் வேல்யூ எவ்வளோ, இன்புட் வேல்யூ என்றதான் கேட்கிறேன். அவுட்புட் வேல்யூ என்றது அது செய்த வேலை இல்லையா, அதாவது அது செய்த அந்த வேலையின் கீழ் நேரம் என்றதை நாங்க இந்த இடத்துல அவுட்புட் வேல்யூவா கொடுப்போம். மின் மோட்டர் செய்த வேலையின் கீழ் நேரம் என்ற அந்த ரேஷியோ தான் நாங்க அவுட்புட் அவர் செய்த என்ன, அதாவது 1200 மீட்டர் உயரத்துக்கு 2 நிமிடத்துல போற. சோ அதை நாங்க இந்த இடத்துல அவுட்புட் வேல்யூவா மென்ஷன் பண்ணோம். அப்ப திறன் என்பது எங்கள்கிட்ட கேட்டது இன்புட், தேவைப்படும் வேல்யூ தான் கேட்டது இல்லையா. ரைட், அப்ப இதுல திறன் வந்து 80%. ஸோ எங்கள்கிட்ட கேட்டது இந்த இன்புட் வேல்யூ தான் கேட்டது இல்லையா, இன்புட் தான் கேட்டது. ரைட், ஸோ அப்ப இங்க அவுட்புட்டை நாங்க சொல்லுவோம் எப்படி, அவுட்புட் வேல்யூக்கு எப்படி போடும், வேலையின் கீழ் நேரம். அப்ப எப்படி வேலையின் கீழ் நேரம் பாருங்க, 1200 மீட்டர் உயரத்துக்கு போகுது, 400 கிலோகிராம் திணி உடைய ஒரு கூண்டை தூக்கி கொண்டு போகுது. நார்மலா 400 கிலோகிராம் அவர் 400 நியூட்டன் தாக்கு, சாரி 40 கிலோகிராம். அப்ப 400 நியூட்டன் நிற, அப்ப ஆகவே எங்களுக்கு தெரியும் 400 நியூட்டன் மேல் நோக்கி பிரயோகிக்க வேண்டும். இப்ப 1200 மீட்டர் உயரத்துக்கு 400 பிரயோகிக்குது. அப்ப செய்த வேலை என்று சொல்லிக்குள்ள 1200 தர 400 ஓவ எவ்வளவு நேரத்துல 2 நிமிடம் என்றா 120 செகண்ட் இல்லையா. இப்ப நாங்க இங்க சுருக்கிக்குள்ள இதுவும் சுருக்கப்பட்ட இந்த இடத்துல 10 என்று வரும். ஸோ அப்ப இது நாங்க குறுக்கு பெருக்கம் செஞ்சா இன்புட் பவர் சமன் இங்க 4000 கீழ் இல்லையா, 4000 இங்க ஒரு 100 இருக்குது இல்லையா. ஸோ 100, 4000 தர 100 கீழே 80 வரும். இதுவும் சுருக்குப்பட்டா என்ன வரும், 550 என்று வரும். ஸோ அப்ப அங்க 5000 என்று வரும். அப்படி என்ன 5000 வேட், 5 கிலோ வேட்டு அப்படின்னு வரும். ரைட், சபை சும்மா நாங்க 2 விதமான அணுகிலும் நாங்க அந்த திறனுக்குரிய சமன்பாட்டை போட்டோமா, இதுவும் அதுதான், 2 ஒரே கன்செப்ட் தான் நாங்க போட்டுக்கொண்டு அணுகிலும். ஸோ அப்ப எங்களுக்கு பொருத்தமான ஆன்சரா வரும் 2வது ஆன்சர் பொருத்தமா, ஆன்சர் 2 அதுக்குள்ள வேணுமா, ஆன்சர் 2 பொருத்தம், 2வது ஆன்சர் பொருத்தம். ரைட் பாருங்க, ஸோ இது பொருத்தம் 2வது ஆன்சரா. ரைட், ரைட் நோட் பண்ணுவோம். நோட் பண்ணினால் கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க, கொஸ்டின் நம்பர் 10. ரைட், கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. ரைட், பின்வரும் வேக நேர வரைவை நீரொத்த இடப்பெயர்ச்சி நீர வரைவை வகை குறிப்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இல்லையா. ரைட், அப்ப கொஸ்டின் நம்பர் 10. ரைட், கொஸ்டின் நம்பர் 10. இதுல காட்டியிருக்கார் பாருங்க. ஸோ இப்படி ஒரு விடி கிராஃப் காட்டியிருக்கார். ஸோ இப்படி ஒரு விடி கிராஃப் காட்டியிருக்கார் இல்லையா, வேக நீர வரைஃபொண்டு காட்டியிருக்கார். ரைட், ஸோ இப்படி வரையுது, பிறகு இல்லையா இந்த இடத்துல இப்படி வந்து இப்படி வரையுது, பிறகு இப்படி இருக்குது. ரைட், ஸோ இப்படி ஒரு வேக நேர வரைவு காட்டப்பட்டிருக்கு பாருங்க. ரைட், இப்படி ஒரு வேக நேர வரைவு காட்டப்பட்டிருக்கு. ரைட், இதுக்கு நேரொத்த இடப்பெயர்ச்சி நேர வரைவு கேட்கிறார். ரைட், கீழுக்கு 5 ஆன்சர் தந்திருக்கா. ரைட், பொருத்தமானதை தெரிவு செய்ய வேண்டும். ரைட், அப்ப எங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு ஒத்த இடப்பெயர்ச்சி நேர வரைவு தான் எங்கட கேள்வியா. ரைட், இடப்பெயர்ச்சி நேர வரைவு கேள்வி பாருங்க. ஸோ அப்ப நாங்க இந்த இடப்பெயர்ச்சி நேர வரைவை கண்டுகொள்வோமா, எஸ்டி கிராஃப். அப்ப நாங்க ஸோ எப்படி எடுப்போமா, இடப்பெயர்ச்சி நேர வரைவை கண்டுகொள்ள வேணும். ரைட், அப்ப எங்களுக்கு தெரியும் இந்த இடப்பெயர்ச்சி நேர வரைவினுடைய படித்திறன் இல்லையா.
ஸோ இந்த எஸ்டி கிராஃப்ல படித்திறன் யாரை தரும்? எஸ்டி கிராஃப்ல படித்திறன் இடப்பெயர்ச்சி நேர வரைபின் படித்திறன் யாரை தரும்? இடப்பெயர்ச்சி நேர வரைபினுடைய படித்திறன். இடப்பெயர்ச்சி நேர வரைபினுடைய படித்திறன் எங்களுக்கு தெரியும். இடப்பெயர்ச்சி நேர வரைபின் படித்திறன் யாரை தரும் என்றால், ஸோ இவர படித்திறன் வேகத்துக்கு சமன் இல்லையா? வேகத்தை தரும். இடப்பெயர்ச்சி நேர வரைபினுடைய படித்திறன் வேகத்தை தரும். ரைட். ஸோ அப்ப இந்த இடத்துல பாருங்க வேகம் குறையுது. வேகம் குறைஞ்சா இங்க என்ன செய்யணும்? படித்திறன் குறைய வேணும் இல்லையா? அப்ப வேகம் வந்து நீராகத்தான் குறையுது இல்லையா? நீர்ப்பெருமதியிலான் வேகம் குறையுது. அப்ப படித்திறன் நீராக குறையணும். என்ன எங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க நார்மலா அந்த கிராஃப்ல என்ன ரைட் கிராஃப்ல ஸோ இதுவும் படித்திறன் குறைகிறது தான். ஸோ இதுவும் படித்திறன் குறையுது தான் இல்லையா? ஸோ இந்த ரெண்டு வளைகளுமே படித்திறன் குறைகின்ற வளைகளாக இருக்கும். ரைட். ஸோ அப்ப இது ரெண்டுமே படித்திறன் குறைகின்ற வளைகளாக இருக்கும். இதுவும் படித்திறன் குறைஞ்சதுதான், இதுவும் படித்திறன் குறைஞ்சதுதான். சரிதானே? அப்ப ரெண்டுமே படித்திறன் குறைஞ்சது. அப்ப எங்களுக்கு தெரியும் இங்க வேகம் நீராக குறையுது. ஆகவே நாங்க இதுதான் செலக்ட் பண்ணுவோம் இல்லையா? படித்திறன். அப்ப படித்திறன் குறையுது. ரைட். ஸோ இப்படி வரும் படித்திறன் குறையுது. சரியானே? ஸோ இப்படி வரும் படித்திறன் குறையுது. ரைட். இப்படி கீறிக்கொள்ளும் ஒரு வளை. அப்ப எங்களுக்கு தெரியும் போக போக படித்திறன், அதாவது அடுத்தடுத்த புள்ளிகள்ல நாங்க தொடலி வரையக்குள்ள தொடலி பாருங்க இடையூடாக்குற சாய்வு கோணம் குறைஞ்சு கொண்டே போகும் இல்லையா? ஸோ அப்ப படித்திறன் குறையுது. நார்மலா இப்படி வரைஞ்சு கொள்ளும். ரைட். அப்ப இப்படி ஸ்டார்ட் பண்ண வேணும். அப்ப இப்படி ஸ்டார்ட் பண்ற கிராஃப் பாருங்க. எஸ்டி கிராஃப்ல முதலாவது வராது, ரெண்டாவது வரும், ரெண்டாவது சான்ஸ் இருக்குது வரும், மூணாவது வராது, நாலாவது சான்ஸ் இருக்குது வரும், அஞ்சாவது சான்ஸ் இருக்குது வரும். அப்ப 2, 4, 5 பொருத்தம் இல்லையா? ரைட். ரெண்டாவது தொடர்ந்து வரையும் பாருங்க. இது வேகம் குறையுது. ஆகவே இங்க படித்திறன் குறைந்ததை வரைஞ்ச. சோ இங்க வேகம் என்ன செய்யல? மாறையில். அப்ப இங்க படித்திறன் என்ன செய்யப்படாது? மாறப்படாது. படித்திறன் மாறாதது என்றா எப்படி வரும்? படித்திறன் மாற இல்லைண்டா படித்திறன் மாறாதது என்றா சாய்வான நீர்கோடு. சோ இதுல படித்திறன் என்ன செய்யாது? மாறாது. இதான் படித்திறன் மாறாத கிராஃப்னு சொல்லுவோம். படித்திறன் மாற இல்லை. இது நார்மலா படித்திறன் குறைத கிராஃப். இது படித்திறன் மாறாதது. அப்ப படித்திறன் மாறாதது என்றா எங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி ஒரு வலை இருக்கைக்குள்ள சோ அடுத்த பாட்டுல படித்திறன் மாறாததுக்கு இறைக்குள்ள இந்த கண்டினியூவா கீறணும். அவட்ல ஒரு உடைவை காட்டப்படாது, கண்டினியூவா கீறணும். ஏன்னா இப்படி ஒரு கண்டினியூவா போகணும், உடையப்படாது, உடைஞ்ச பிள்ளை இல்லையா? சோ இந்த இடத்துல இப்படி காட்டப்படாது. நீங்க நார்மலா சோ இப்படி வந்து பிறகு என்ன இப்படி காட்டுறது இல்லை, இப்படி ஒரு உடைவை காட்டுறது இல்லை. ஏன்னா இப்படி காட்டப்படாது. என்ன செய்யணும்? கண்டினியூவா கீறணும், கண்டினியூவா கீறணும். ரைட். அப்ப இதுல பொருத்தம் பாருங்க. ரெண்டாவது பொருத்தம், நாலாவது பொருத்தம், ஐந்தாவது பிள்ளை. அப்ப 2ம் 4ம் வரும். 2ம் 4. இப்ப இதுல செலக்ட் பண்ணணும். சோ அடுத்ததுக்கு போகும். அடுத்தது பாருங்க. இங்கேயும் என்ன செய்யல? வேகம் மாற இல்லை, வேகம் மாற இல்லை இல்லையா? வேகம் மாற இல்லை. அப்ப இங்க படித்திறன் என்ன செய்யப்படாது? மாறப்படாது. படித்திறன் மாறக்கூடாது. அப்ப இங்க வேகம் வந்து நீர்ப்பெருமதி, இங்க வேகம் மறைப்பெருமதி இல்லையா? அப்ப இங்க படித்திறன் மறைப்படித்திறன் என்றா எப்படி வரணும்? சோ இப்படி வரும் இல்லையா? இப்படி வரும். 2 பாருங்க. 2 இந்த பருமன் சமனாகவே நார்மலா இப்படி வரணும். ஏன்னா ஒரே மட்டத்துக்கு இப்படி வரணும். ரைட். சோ இப்படி வர வேணும். இது நார்மலா மறையாக மாற இல்லை, இங்க நீராக மாற இல்லை. அப்ப இங்க படித்திறன் மறைப்படித்திறன் சோ மாறப்படாது. சோ சாய்வான நீர்கோடு தான் அடுத்த சைடுக்கு வரும் இல்லையா? சோ அப்படி பார்க்கக்குள்ள பொருத்தம் என்ன? பொருத்தம் 4வது இல்லையா? பொருத்தம் 4வது. ரெண்டாவதும் பொருத்தம் இல்லையா? 2ம் பொருத்தம், 4ம் பொருத்தம். என்ன? ரெண்டாவதும் பொருத்தம், 4வது பொருத்தம். ரைட். அப்ப அடுத்ததையும் பார்க்கத்தான் வேணும் இல்லையா? ரைட். சோ அடுத்தது பாருங்க. இந்த இடத்துல எப்படி வருது? இங்க வேகம் என்ன செய்யுது? குறைஞ்சு குறைஞ்சு மீண்டும் 0 ஆகுது. வேகம் குறையுது இல்லையா? வேகம் குறைந்து 0 ஆகுது. அப்ப வேகம் குறையுதுன்னா படித்திறன் என்ன செய்யணும்? குறைய வேணும். அப்ப படித்திறன் குறைய வேணும் என்றா இல்லையா? படித்திறன் குறைய வேணும். அப்ப நார்மலா இதுவும் வேகம் குறையுது, அதுல படித்திறன் குறைவு இப்படி காட்டினோம். இங்க பாருங்க வேகம் குறையுது இல்லையா? இது மாறி வேகம் குறையுது. சோ அப்ப இங்க படித்திறன் குறையதை காட்டுறதுக்கு யாரை செலக்ட் பண்ணணும்? இந்த கிராஃபை செலக்ட் பண்ண வேணும். ஸோ அப்போ நாங்கள் இதை நார்மலா அந்த தொடர்ச்சியா எடுத்து தான் நாங்கள் இங்கே காட்டுவோம் இல்லையா? தொடர்ச்சியா எடுத்து காட்டுவோம். ரைட். ஸோ இப்படி காட்டுவோம், தொடர்ச்சியா இப்படி வளைகிற மாதிரி காட்டுவோம். இந்த இடத்துல தொடர்ச்சியா போய் கீறணும். இந்த இடத்துல கீறது டிஃபிகல்ட். ரைட். ஸோ இப்படி தொடர்ச்சியா அந்த வலையாக இருக்கணும், இதையொத்த வலையாக இருக்கணும். ரைட். அது பொருத்தம் 4வது. 3வது வராது. என்ன?
ஸோ இப்படி மூன்றாவது வந்து இது பாருங்க, படித்திறன் கூடுத கிராஃப். படித்திறன் கூடுற கிராஃப் நாங்கள் இப்படி வரைவோம் அல்லது இப்படி வரும். இப்போ மூன்றாவது ஸோ ரெண்டாவது ஆன்சர்ல நார்மலா இதை காட்டியிருக்காரு. இது வராது, இது படித்திறன் கூடுகிற நிலை. இங்க வேகம் குறையுது பாருங்க, நேரம் போக போக வேகத்துல பருமன் குறைஞ்சி 0 ஆகுது. ஸோ அப்ப எங்களுக்கு தெரியும் படித்திறன் குறைந்ததுக்கு வரணும். நார்மலா இப்படி ஒரு வழியை கண்டினியூவா அது வரணும். இந்த இடத்துல அந்த கண்டினியூவா மார்க்கர் இந்த போர்டில் வரைது கொஞ்சம் டிஃபிகல்ட், ரைட்? ஸோ கண்டினியூவா வரையணும் ப்ரோ. ஸோ அப்ப இதுதான் பொருத்தமா இருக்கும். அப்ப எங்களுக்கு பொருத்தம் தரப்பட்ட 4 ஆன்சர்ல ஸோ 4வது விடை தான், சாரி 5 ஆன்சர்ல 4வது விடை தான் பொருத்தமா இருக்கும். ரைட், பார்த்துக்கொள்ள வேண்டுமா? இப்போ நாங்கள் இந்த இடத்துல விடி கிராஃபை எஸ்டி கிராஃபா கன்வெர்ட் பண்ணிக்குள்ள நார்மலா எஸ்டி கிராஃபை படித்திறன் வேகத்தை தரும். அவங்க வேகம் குறையுதுன்னா படித்திறன் குறைஞ்சது, வேகம் மாறையிலன்னா படித்திறன் மாறையில, வேகம் கூடுதுன்னா படித்திறன் கூடுதுன்ற அந்த கன்செப்டை வச்சுக்கொண்டு தான் கிராஃப் வரையிலும். ரைட்? ஸோ அப்ப இந்த இடத்துல பார்த்துக்கொள்ளணும், இங்க வேகம் நீராக குறையுது, ஆகவே படித்திறன் ஸோ நார்மலா குறைகின்ற இந்த வழியை தான் செலக்ட் பண்ணுவோம், கீழுக்குள்ள செலக்ட் பண்ண மாட்டோம். ரைட்? ஸோ இங்க வேகம் மாற இல்லை, வேகம் மாற இல்லை. ஸோ அப்ப இங்க படித்திறன் மாறப்படாது. இங்க வேகம் மாற இல்லை, ஆனா வேகம் மறைப்பெறுமதியை கொண்டிருக்கு. ஸோ அப்ப படித்திறன் மறை படித்திறன். ஸோ இந்த டிரெக்ஷனுக்கு வரும், மாறாத பருமன். ரைட்? ஸோ அடுத்தது இங்க வேகம் குறையுது, வேகம் இதுவும் வேகம் குறையுது தான், இதுவும் வேகம் குறையுது இல்லையா? ஸோ ஆகவே இதுக்கு நாங்க மாறி ஸோ இதை போட்டுக்கொள்வோம். ஸோ படிக்கல எங்களுக்கு நார்மலா அந்த கிராஃப்ல சாயில் வரும். கொஸ்டின் பாருங்க, 10வது கொஸ்டினுக்கு 4வது தந்திரிக்கப்படம் தான் பொருத்தமா இருக்கு. நோட் பண்ணிக்கொள்ளும். நோட் பண்ண அடுத்த கொஸ்டினை பாருங்க.